श्रीराम जय राम जय जय राम श्रीमद् वाल्मीकि ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 55 ஹனுமானின் குழப்பம். மகாபலசாலியான ஹனுமான் லங்கம் முழுசையை எரிச்சிட்டு தன்னுடைய வாலில் இருந்த நெருப்பை கடலில் நனைச்சி அணைச்சார். நெருப்பினால் எரிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட அந்த லங்கப்பட்டினத்தில் இருந்த அரக்கர்கள் எல்லாம் பயந்துட்டு ஓட்டம் பிடிச்சாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு ஹனுமான் யோசிக்கிறாரு. அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. லங்கம் முழுசையும் எரிஞ்சிருச்சே, அட என்ன இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு தன்னை பற்றியே இகழ்வாக நினைக்கிறார். எரிஞ்சிட்ருக்கிற நெருப்பை தண்ணீரில் அணைக்கிற மாதிரி பொங்கி வர்ற கோபத்தை தன் அறிவினால் அடக்கிறாங்க அந்த மகாத்மாக்கள், புருஷ சிரேஷ்டர்கள். கோபம் இருக்கிறவன் எந்த பாவத்தை தான் செய்ய மாட்டான். கோபம் இருக்கிறவன் ஆச்சாரியனையும் கொல்வான். கோபம் இருக்கிற மனிதன் கடுமையான வார்த்தைகளால் சாதுக்களை கூட கேவலமாக பேசுவான். கோபம் இருக்கிறவன் பேச தகுந்தது எது தகாதது எது அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க போகிறது கிடையாது. கோபம் இருக்கிறவன் செய்யத்தகாத காரியம் அப்படின்னு எதுவுமே அவனுக்கு இல்லை. பேசத்தகாததுன்றதும் எதுவுமே இல்லை. எதை வேண்டுமானாலும் செய்வான், எதையும் பேசுவான். பாம்பு நலிஞ்சிட்ட சட்டையை உரிக்கிற மாதிரி யார் ஒருத்தர் பொங்கி வர்ற கோபத்தை தன்னோட பொறுமையினால் விடுறானோ அவன்தான் ஆண் பிள்ளைன்னு சொல்கிறாங்களே. சீதா பிராட்டியார் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைவே இல்லாமல் பட்டணத்தை நெருப்புனால் கொளுத்தி அழிச்சேனே. நான் எவ்வளவு மட்டமான புத்தி உள்ளவன், வெக்கங்கெட்டவன், மகா பாவத்தை செஞ்சவன். என் எஜமானாரோட காரியத்தை கெடுத்துட்டேனே நான். ஐயோ, இலங்கை நகரம் எரிஞ்சு போயிருச்சுன்னா நிச்சயமாக ஜானகி தேவியும் எரிஞ்சு போயிருப்பாரோ. அதனால அறிவில்லாத என்னால் என் தலைவரோட காரியம் வீணடிக்கப்பட்டுருச்சு. எந்த பொருட்டு இந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அது முடிஞ்சு போயிடுச்சே. லங்கை எரிஞ்சிட்ருக்கும் போதே மைதிலி தேவி என்னால் காப்பாற்றப்படலை. என்ன காரியம் செய்யறதுக்காக நான் இங்கே வந்தனோ, சீதா பிராட்டியாரை பார்க்குறது, அதை செஞ்சு முடிச்சேங்கிறதுல சந்தேகம் இல்லை. திரும்பி போய் சீதா பிராட்டியார் என்னால் பார்க்கப்பட்டார் அப்படின்னு ஸ்ரீராமபிரான்கிட்ட தெரிவிக்க வேண்டிய அந்த ஒரு செயல் மட்டும் பாக்கி இருந்தது. கோபத்தினால முழுசாக வெடிக்கப்பட்டிருந்தேன்னா இந்த இலங்கையை எரித்ததுனால அந்த மூல நோக்கமே அழிக்கப்பட்டுருச்சே. லங்கையில் எரிக்கப்படாத இடமே இல்லைன்னு தெரியுது. முழுசாக இந்த நகரமே சாம்பலாக்கப்பட்டுருச்சு. நிச்சயமாக ஜானகி தேவியும் அதில் போயிருப்பாங்களோ. என் புத்தி தடுமாற்றத்தினால என்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காரியம் நாசமாகப்பட்டிருந்துச்சுன்னா இப்பயே இங்கேயே என் உயிரை விட்டுறது தான் உசிதமானது. எரிஞ்சிட்ருக்கிற நெருப்பில் இப்போ விழுந்துடட்டுமா, இல்லாட்டி வடவா முகாக்னியில் விழட்டுமா, இல்லாட்டி கடல்வாழ் பிராணிகளுக்கு இறையாக இந்த உடலை தந்துடட்டுமா. வானர தலைவனை உயிரோடு நான் எப்படி பார்க்க முடியும்? எல்லா காரியத்தையும் நிர்மூலமாக்கிட்டேன்னா அந்த ஆண் சிங்கங்கள் 2 பேரையும் எப்படி பார்ப்பேன்? சஞ்சலத்தன்மை அப்படிங்கிறது குரங்கோட இயற்கை குணம். 3 லோகங்கள்லேயும் அது நல்லா தெரிஞ்சது தான். ஆனால் கோபங்கிற மகா பாவத்தால் வெளிப்படையாக காட்டிட்டேனே நான். கட்டுப்படாதது, சஞ்சலமானது, ராஜச குணம் நாசமாக போக எனக்கு சக்தி இருந்தும் கோபத்தோட காரணமாக மைதிலி தேவி என்னால் காப்பாற்றப்படலை. சீதா பிராட்டி அழிஞ்சு போனார்னா ராம லட்சுமணர்கள் உயிரை விட்டுருவாங்க. அவங்க இறந்துட்ட சுற்றத்தார்களோட சுக்ரீவன் உயிரை விடுவான். சகோதர பாசம் உடையவன் தர்மாத்மாவான பரதன் சத்ருக்னன் இந்த செய்தியை கேட்டுட்டு அப்புறம் அவங்க எப்படி உயிரை வச்சிட்ருப்பாங்க? அறநெறி தவறாத இஷ்வாகு வம்ச பரம்பரை முற்றிலும் அழிஞ்சு போயிருமே. எல்லா மக்களும் துக்கத்தால் துடிக்க போகிறாங்க. பாக்கியம் இல்லாதவனா, தர்ம அர்த்த சேமிப்பை இழந்தவனா, கோபங்கிற பெரும் குற்றம் நிறைஞ்சவனா மக்கள் அழிவுக்கு காரணமாக நான் ஆயிட்டேனே. இப்படி இவர் கவலைப்பட்டுருக்கிற போது நல்ல சகுனங்கள் எல்லாம் தோன்றுச்சு. முந்தி கூட இந்த மாதிரி நல்ல சகுனங்கள் அவர் நேரில் பார்த்தாரு. அப்புறம் யோசிக்கிறாரு. சீதா பிராட்டி தன்னோட தேஜஸ்னால கண்டிப்பாக காப்பாற்றப்பட்டிருப்பார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த அதி மானுட சக்தி. மங்களம் பொருந்தி அவர் அழிஞ்சிருக்க மாட்டார். நெருப்பை எரிக்குமா?
கர்ப்பு கனலால் ஜொலிச்சிட்ருக்கிற அவரை அக்னி தேவன் தான் எரிக்க முடியுமா? இல்லாத மகிமை வாய்ந்த தர்மாத்மாவான ஸ்ரீராமனின் பத்தினியும் தவறாத நெறியும் இருக்கக்கூடிய அவரை நெருப்பு தொடவும் முடியுமா? எரிக்கிறதையே தொழிலாக இருக்கிற இந்த அக்னி நிச்சயமாக ஸ்ரீராமனோட பிரபாவத்தினால வைதேகி தேவியோட புண்ணியத்தாலும் தான் என்னை எரிக்காமலே இருந்திருக்குது. ஜானகி தேவி, பரதன், அவங்கள மற்ற 3 சகோதரர்களுக்கும் தெய்வம் மாதிரி. சாட்சாத் ஸ்ரீ ராமன் மனசுக்கு பிடிச்ச மனைவி. கணவரிடமே மனசை செலுத்தி வரானதால் அவர் வேண்டுமானாலும், அதாவது சீதா பிராட்டி வேணும்னாலும் அக்னியை எரிக்கலாம். ஆனால் அவரை அக்னி எரிக்க முடியாது. தர்மத்தால் ரட்சிக்கப்படுற தேவியை பற்றி இப்படி சிந்திச்சிட்ருக்க போது மகாத்மாக்களான சாரணர்கள் பேசிக்கிட்டு ஆகாயத்தில் போகிறத ஹனுமான் கேட்டார். அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஆஹா, ஹனுமான் எவ்வளவு அரிய பெரிய செயலை செய்திருக்காரு. பயங்கரமான அடக்க முடியாததான அக்னியை ராட்சசர்களோட வீடுகளில் வச்சார். ராட்சச பெண்கள், பாலர்கள், வயோதிகர்கள் இவங்களுடைய சோக குரல் பெருங்குரலாக எழுந்துச்சு. மக்களோட பரபரப்பினால் ஏற்பட்ட கதறல் மலை குகைகளில் எதிரொலிக்குது. உப்பரிக, பிரகாரம், நுழைவாயில் இந்த மாதிரி நகரம் முழுக்க எரிஞ்சு போயிடுச்சு. ஜானகி தேவி மட்டும் எரிக்கப்படலை அப்படிங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாக அற்புதமாக இருக்குது. நான் அமுதத்துக்கு ஒப்பான இந்த வார்த்தைகளை கேட்டார் ஹனுமான். உடனே அவரோட மனசில் சந்தோஷம் வந்துருச்சு. நாளை பார்க்கப்பட்ட சகுனங்களை வச்சு, வலுவான நல்ல காரணங்களை வச்சுட்டு, முனிவர்களுடைய வார்த்தைகளை கேட்டுட்டோம். நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஹனுமான் மனசில் நிறைஞ்சிருச்சு. வந்த காரியம் நிறைவேறிடுச்சுன்னு திருப்தி அடைஞ்ச ஹனுமான் சீதா பிராட்டியாருக்கு எந்தவித அபாயமும் ஏற்படவில்லை அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டதால் மறுபடியும் போய் நேரில் சீதா பிராட்டியாரை பார்த்துட்டு திரும்பி போக முடிவு செஞ்சார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 55வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெயராம். ஜெய் ஜெயராம்.